ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம டாப் டேயாக வச்சு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்கிறேன்டா. ஸோ எல்லாருமே இதை கவனிங்க. அண்டு நான் எல்லாத்துக்கும் இது சொல்லலை, ஒரு சில பேருக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அண்டு ஒரு 2 வீடியோ கடந்த 2 வீடியோவுக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் இன்னும் ரிப்ளை பண்ணல நிறைய கமெண்ட்ஸ்க்கு. பட் எனக்கு அவ்வளோ ஹாப்பி. அந்த 2 வீடியோஸ்க்கான கமெண்ட்ஸையும் பார்த்து லிட்ரலி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடா. ரொம்ப பிகாஸ் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகான ஒரு கமெண்ட்ஸ். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு கமெண்ட் நல்லா இருந்தால் இதை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலாம். பட் எல்லா கமெண்ட்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இன்னும் ஒரே ஒரு விஷயம்டா. டிலைட் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆக போகுதா? ஒரு 1.5 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ என்னை லைக் 0லேருந்து இப்போ வரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கமெண்ட்டுக்கு என்னடா நம்ம கமெண்ட் பண்ணோம், இந்த கமெண்ட் எல்லாம் காணுமே அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. லைக் அக்கா உங்கள் வாய்ஸ் இவங்க வாய்ஸ் மாதிரி இருக்குது, அவங்க வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படிலாம் போட்டிங்கன்னா எனக்கு பிடிக்காதுடா. என் வாய்ஸ் என்னவோ அதில் தானே நான் போடுறேன். அப்போது அதுக்கான ஒரு கமெண்ட் இருந்துச்சுன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஸோ அது இல்லைன்னா நான் ரிமூவ் பண்ணி விட்டு போயிடுவேன். ஸோ அதனால தான் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். இல்லை தப்பாக எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என் சேனல்னால் இல்லை என்னை பற்றி பேசினா, நம்மளை பற்றி பேசினா அது நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேடா. என்னை டாப் வி வேணாம் அப்படின்லாம் சண்டை போட்டிக்காதீங்கடா. சண்டை போட்டிக்கல, லைக் லிட்ரலி அப்படிலாம் வேணாம் அப்படிங்கிறீங்க. கீழே அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்லாம் அப்படி டாக் போகுது. அப்படி வேணாம், ரெண்டுமே போடுறேன். டாப் வி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அதை பாருங்கள், டாப் ஜேகே ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அதை பாருங்கள். 2 பேரும் சமத்து குட்டிங்களாக இருக்கணும், புரியுதா? ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஓகே, ஒன்லைன் என்னன்னா, ஸோ தயோங் அண்ட் ஜேகே 2 பேரும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டில் இப்போ வரைக்குமே. அப்போ ஒன் டே பார்க்கில் அப்படியே தயாங் ஜேகேவை அவளோட நெஞ்சு மேலே போட்டுட்டு அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி தடவிட்டு இருக்கான், லைக் கம்ஃபர்டிங்காக ஹெட்டுலையும் அண்ட் உடம்புல அங்கே இங்கன்னு. அப்போ எல்லாருமே இந்த பார்க்கில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. தயாங் என்ன பண்ணுற? என்னோடய ஹெட்டை பேட் பண்ணி கொடுக்குற, ஷோல்டர் பேட் பண்ணி கொடுக்குற, அதெல்லாம் ஓகே தான். பட் எதுக்கு கை தயோங், எதுக்கு அங்கே அங்கன்னு போகுது? அப்படிலாம் போக வேணாம் தயோங் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ தயாங்கும், ஜேகே என்ன அங்கங்கன்னு பார்க்கும்போது எனக்கு இங்கே அங்கன்னு தொடணும்னு தோணும், அப்போல்லாம் நான் தொட தான் செய்வேன். ஏன்டா நான் தொடக்கூடாதா என்ன? நான் ரீசெண்ட் டேஸாக நானும் பார்க்குறேன், இங்கே போகும்போது தொடாது, அங்கே போகும்போது தொடாதுன்னு. இப்போ எங்கே இருக்கோம்? நம்ம இருக்கிறது அமெரிக்கா. ரோட்டில் கூட எல்லோரும் படிக்க வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் என்ன அப்படியா பண்ணிகிட்ருக்கேன்? நெக்ஸ்ட் வீக் தாய்லாண்ட் ட்ரிப் போகிறோம், ஞாபகம் இருக்குல்ல? அங்கெல்லாம் வேற மாதிரி, உனக்கே தெரியும்ல. நம்ம தான் நிறைய சீரீஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல. அப்புறமும் என்னடா அவனுக்கு கூச்சம்? இல்லை கூச்சமா இல்லை என்ன? ஐயோ ஐயோ, எதுக்கு இப்போ கோவப்படுற? சரி நல்லா கட்டி பிடிச்சிக்கோ. இல்லை ஜேகே, நானும் ஒரு 1 மந்த் தான் நோட் பண்ணுறேன், அப்படி தான் பண்ணிகிட்ருக்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக லவ் பண்ணுறோம். அதில் 1 வருஷம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் 1 வருஷம் நீ வேலைக்கு போயிடுவேன், மார்னிங் ஷிஃப்ட், நான் நைட் ஷிஃப்ட், இப்படின்னு மாற்றி போயிட்டுருக்கோம் ஜேகே. இந்த ஒரு 6 மந்த், இந்த 6 மந்த்து தான் ரொம்ப நிம்மதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அதுலேயும் இது நோட்ட அது நோட்டங்கிற. உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா என்கிட்ட டேரெக்டாக சொல்லு. எதுவும் ப்ராப்ளமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயம். ஏன் அப்படி நினைக்கிற ப்ராப்ளம்னு? பின்ன என்ன நினைக்க சொல்கிற? நீ அப்படி தான் நடந்துக்கிற, ஏதோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி. நான் தொடுறது ப்ராப்ளமா? இல்லை எனக்கு புரியல, அது மட்டும் கொஞ்சம் சொல்கிறியா? ஐயோ எப்பா, இங்கே வா அப்படின்னு தயங்கோட கையா அப்படியே ஜேகே அவன் போட்டிருந்த சட்டைக்குள்ளே அப்படியே விட்டு அவன் வயிற்றுல வச்சுக்கிறான். பாரு, நல்லா தடவிட்டே இரு என் ஆப்ஸ், புரியுதா? எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது ஜேகே. உனக்கு என்ன தான் பிரச்சனைன்னு புரிய மாட்டுது. தயம் வா, அவன் போயிட்டு 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே போய் ஊஞ்சல் ஆடிட்டு வரலாம்.
அப்படின்னு ஜேகே அப்படியே தயங்க கூட்டிகிட்டு போகிறான். ஸோ தயங்கும் அப்படியே போகிறான். ஸோ அந்த நைட் அப்படியே 2 பேரும் உட்காந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. லைக் ஒரு ஹாரர் மூவி. ஜேகேலாம் செம்மையாக அப்படியே பயந்துட்டு இருக்கான். தயாங்கும் உள்ள அப்படியே அள்ளி விட்டுட்டு இருக்கு. பட் இருந்தாலும் பேபி நான் பயப்படுறியா என்ன? இந்த பேய் படத்துக்கெலாம் யாராச்சும் பயப்படுவாங்க என்ன ஜெய்கே? ஏன் சொல்ல மாட்டேன்? அப்புறம் இதுக்கு நான் கண்ணை பொத்துறதுக்கு ஒரு கை வச்சுருக்கேன், ஏன் இன்னொரு கை வச்சு நீ உன்னோட கண்ணை பொத்துக்கிற? அதெல்லாம் அப்படிதான் கண்டுபிடிச்சிட்டானா? டிடி ஜேகே பேய் வருதுடா அப்படின்னு 2 பேரும் அப்படியே ரொம்ப பீதியோடு உட்காந்து அந்த பேய் படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தயாங்கோட கை அப்படியே ஜெக்கோட அங்கே பட்டுருது. அப்போ அவன் கையை எடுக்காமல் அங்கேயே வச்சு ஒரு மாதிரி தடவிட்டு இருக்கான். தயம் என்ன பண்ணுற? தயம் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது தயம். தயம் மூவி பார்த்துட்ருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்க தயம்? எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா. லைக் இப்போவே எங்கவே அந்த மூவி சத்தம் ஒன் சைடு ஓடணும், உன்னோட சத்தம் என்னோட இன்னொரு காதில் கேட்டுட்ருக்கணும் அப்படின்னா. ஸோ அப்படியே உள்ளே கைவிட்டு என்னென்னமோ பண்ணுறான். ஸோ ஜேகேவும் அப்படியே ஒரு மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கான். ஸோ அப்படியே மூவி ஒன் சைடு ஓடிட்டுருக்கு. இப்போ இன்னொரு சைடு ஜேகேவோட எல்லாத்தையும் அப்படியே கழட்டிட்டு தயாங்கோ அவன் உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி கடிக்கிறான். இப்போ ஜேகேக்கு நல்லா வலிக்குது. அப்புறமா அவனை திரும்ப வச்சு பின்னாடியும் என்னென்னமோ பண்ணி சப்புன்னு ஒரு அடி கொடுக்குறான். தயம் என்ன பண்ணுற? தெரில, ஒரு மாதிரி வெறி பிடிச்சவன் ஆட்டோ பாருங்க. இப்போன்னு இல்லை, நீ எப்போயுமே வெறி பிடிச்சவன் தான். வரி பிடிச்சவனா இருக்கலாம், ஆனால் அது உண்மையில மட்டும்தான் இருக்கணும். எப்படி என் பருக போகிற மாதிரி அப்படின்னு அவனோடது எல்லாத்தையும் கழட்டிட்டு அப்படியே ஜேகே கிட்டே போயிட்டு அப்படியே பண்ணுறான். ஸோ இந்த தடவை ஒரு மாதிரி இருக்குது. லைக் 2 பேருக்குமே வலிக்குது. இப்போ 2 பேரும் அந்த மொமெண்ட்டை நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பேய் மூவியில் அந்த கோஸ்ட் எல்லாம் வந்துட்டு போகுது. ஸோ அதை கூட கவனிக்காமல் இங்கே ஒரு சமாச்சாரம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் 2 பேரும் அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் செம்ம டயர்டாக படுத்திருக்காங்க. ஸோ ஜேகே அப்படியே அரை தூக்கத்தில் இருக்கான். தயாங்க அப்படியே பார்க்குறான். ரொம்ப நடந்துருச்சா? உன்னோட இந்த ஆப்ஸ் இருக்குல்ல, ஷப்பா டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு நல்லா மசில்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சுருக்குது. நானும் தான் உன் கூட ஜிம்முக்கு வர்றேன், ஆனால் உன் அளவுக்கு ஆப்ஸு எனக்கு அந்த அளவு ஃபார்ம் ஆக மாட்டுது. இருந்தாலும் உனக்கு இருக்க உடம்பு மாதிரி யாருக்குமே வராது ஜேகே அப்படின்னு ஜேகே எதுவுமே போட விடாமல் தான் படுக்க வச்சுருப்பான். மறுபடியும் போயிட்டு அவனுக்கு என்னென்னவோ ஆகவும். ஸோ ஜேகேவே எதோ பண்ணிகிட்ருக்கான், லைக் ஃபுல்லாக இல்லாமல் மேலோட்டமாக. அப்போ ஜேகே அப்படியே தூக்கத்துலேயே ஒரு மாதிரி சினுங்கிட்டு இருக்கான். ஐயோ தயம் தூக்கத்தில் சினுங்கிறான், போதும் பேபியை தூங்க வரலாம் அப்படின்னு அவனை நல்லா தூங்க விட்டுறான். ஸோ மார்னிங் ஃபஸ்ட்டு ஜேகே தான் அப்படியே எழுந்துக்கிறான். அப்படியே போயிட்டு மிரர் முன்னாடி நிற்கிறான். லைக் நேற்று நைட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்க்குறான். உடம்புலலாம் அங்கங்கே அப்படி கடிச்சு வச்சுருக்கான். அதை பார்க்கும்போது அவனை அறியாமல் அவனுக்கே ஒரு ஸ்மைல் வருது. அப்போது இந்த சைட் தயாங்க பார்த்தா அவனும் காலங்காத்தாலே என்ன ஒரு தரிசனம்னு எதுவும் போடாமல் படுத்திருக்கான். ஜேகே பார்க்குறான், காலங்காத்தால கூட இவனுக்கு அது அடங்குதான் பாரு அப்படியே நின்றுட்டே நிற்குது. ஜேகே இங்கே இருந்தோன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் ஜேகே, மறுபடியும் படுக வச்சு போட்டுருவான். ஆனால் ஜேகே போயிடலாம் அப்படின்னு ஜேகேவும் க்ராஸ் பண்ணி அப்படியே போக போகிறான். ஆனால் தயம் அப்படியே டக்குன்னு பிடிச்சி இழுத்துடுறான். ஸோ தயாங் மேலேயே போயிட்டு ஜேகே விழுந்துடுறான். காலங்காத்தால நீ வேணும்னு ஒருத்தவன் இங்கே நின்றுட்டுருக்கான், அதை கூட கவனிக்காமல் குளிக்க போறியா? நீ ஃப்ரெஷ் ஆகுறதெல்லாம் அப்புறமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம், அதுக்கு முன்னாடி நல்லா அழுக்காயிட்டு அப்புறமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் ஜேகேவை பிடிச்சி அகெயின் 2 பேர்த்துக்கும் நல்லா நடக்க ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஜேகே குளிக்கிறதுக்காக அப்படியே போகிறான். அப்போ தயம் ஜேகே என்ன தயம், என்ன ஒரு மாதிரி நடக்கிற?
நானே வலிக்குதுன்னு ஒரு மாதிரி மெதுவாக நடந்து போயிட்டுருக்கேன். என்கிட்ட எதுவுமே கேட்காத, அப்புறம் ஏதாச்சும் சொல்லிடுவேன், பார்த்துக்கோ. என்ன என்ன ஏதாச்சும் சொல்லுவேன்? ம் பண்ணும்போது 2 பேத்துக்கும் நல்லா தான் இருக்குது. நீ கத்துற அந்த சத்தமும் நான் கத்துற அந்த சத்தமும். ஆனால் அதுக்கப்புறம் நடக்கும்போது தானே தெரியுது யார் யாருக்கு எப்படி வலிக்குதுன்னு. எங்க காட்டு பார்க்கலாம், வா மறுபடியும் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே குளிக்கிறதுக்கு உள்ளே போயிடுறான். ஸோ ஜேகேக்கு நல்லா இதமாக இருக்கணும்னு தயங்க அப்படியே அந்த பாத்டப் ஃபுல்லாகவுமே லைக் ஒரு மாதிரியான ஹாட் வாட்டர், ஐ மீன் மிதமான சூடில் அப்படியே ஆன் பண்ணி விடுறான். அதில் பாத்திங் பாமெல்லாம் போட்டுட்டு லைக் ஃப்ரேக்ரன்ஸ்க்கு லைட்டாக கொஞ்சம் அந்த சென்டெல்லாம் ஆட் பண்ணி விடுறான். வலிக்குது நல்லா. ஃபஸ்ட்டு உட்காரு, இங்கே உட்கார்றா, அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே உட்கார் அப்படின்னு அவனை ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டு அவனுக்கு பின்னாடி அப்படியே தயாங்க போய் உட்காந்துக்கிறான். ஸோ தயாங்கோட நெஞ்சு மேலே அப்படியே இப்போ ஜேகே தலை வச்சு சாஞ்சிருக்கான். அப்போ தயாங்கும் அவனுக்கு அந்த சூடான தண்ணி ரொம்ப ஒரு மாதிரி வார்மான கம்ஃபர்ட் கொடுக்குது நல்லா தெரியுது அந்த ஜேகேயோட அந்த ஃபீல் வச்சே. அப்போ அவனும் இன்னும் அவன் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகட்டும்னு அந்த ஹீட்டே அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த வாட்டரில். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ ஜேகே அப்படியே தயாங் மேலே தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ தூங்கும்போது ஜேகே தயாங் பார்க்குறான். பா அவனோட உடம்புல அப்படியே வாட்டர் ட்ராப்லெட் அங்கே நிற்குது. லைக் என்னை வந்து நக்கி எடுன்னு சொல்கிற மாதிரி. ஏய் தயம், நீ வெறி பிடிச்சவன் தான். அதுவும் ஜேகே மேலே ரொம்ப 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 வெறி பிடிச்சவன். அதனால் கொஞ்ச நேரம் கூட அவனை விட்டுட்டு இருக்கவும் முடியல, அவனை தொடாமல் இருக்கவும் முடியல. அப்படியே அவனை என் கையோடு அணைச்சி வச்சுக்கணும் போல இருக்கு. எப்பயும் அப்படி தான் வச்சிட்ருக்க. ஆனால் ஏன்னு தெரியல, அவன் தூங்கும் போது மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா அழகாக தெரிகிறானே. ஜேகே, என்ன ஸ்லீப்பிங் பியூட்டியா? ஸ்லீப் பிரின்ஸா? நாடா அவ்வளோ அழகாக இருக்கா? அதில் அந்த உதட்டில் அந்த பியர்சிங் வர அதை பிடிச்சி அப்படியே கடிச்சு இழுக்கும்போது பா உன் உதட்டோட அந்த டேஸ்ட் இருக்கே சும்மா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தூங்குற வர எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அப்படியே அந்த அமைதியோடையே ரசித்து பார்த்துட்ருக்கான். லைக் கொஞ்ச நேரம் கூட அவனுக்கு போர் அடிக்கவே இல்லை. ஜேகேவை எப்படி ரசிக்கிறது? இப்போ ஜேகேவும் அப்படியே திரும்பி தயாங்கோட நெஞ்சு மேலே அவனோட கண்ணத்தை இப்போ வச்சுக்கிறான். லைக் அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தனால இப்போ அங்கேயும் தூங்கிட்டு இருக்கான். அப்போ தயம் அவனுக்கு அப்படியே கீழெல்லாம் ஒரு மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுட்டு, பேபி இங்கே என்ன தூங்குற, உள்ளே போய் தூங்கலாமா? தயம் கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி கம்ஃபர்டிங்காகவும் இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த வார்ம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, வார்ம் வாட்டர். நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ தயாவும் அவனை குழந்த மாதிரி அப்படியே பார்த்துக்கிறான். அவனுக்கு என்ன ஃபுட் செஞ்சு கொடுக்கலாம்? பாஸ்தா, க்ரீமி பாஸ்தா செய்யலாம். இவனுக்கு தான் பாஸ்தானா ரொம்ப பிடிக்குமே, நமக்கும் சேர்த்து அதே சாப்பிட்டுக்கலாம். இவன் என் பக்கத்தில் இருக்க வரைக்கும் அகெயின் வேலைக்கு போகிறது முன்னாடி வர எல்லாமே இவனுக்கு நான் பார்த்து செய்யணும். லைக் அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டு மட்டும் சமைச்சிட்டு எல்லாமே. அது பேபி மாதிரி டயர்டில் இதுக்கே தூங்குறான்னா அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு எவ்வளோ டயர்டில் வந்து தூங்குவான். நான் கேட்குறேன் சாப்பிட்டியாடான்னு, சாப்பிட்டேங்கிறான். ஆனால் சாப்பிட்டானா சாப்பிட்லையா, ஃபுட்டு சமைச்சானா சமைக்கலையா, எதுவுமே தெரிய மாட்டேதுல. ஜெகே உன்னை இப்படி விட்டு போவோம் எனக்கு மனசே வர மாட்டேதுடா. என்ன பண்ணுறது? வேலைக்கு நான் போகணும், நீயும் வேலைக்கு போகணும், இந்த ரெண்ட்டு எல்லாத்தையும் இப்படி தான் சமாளிக்க முடியுது. ஐயோ அப்பா, சீக்கிரமாக ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உன்னை சிஇஓவாக உட்கார வச்சு எல்லாத்தையும் நானே பண்ணி கொடுக்கணும்டா. அது ஒன்று தான். ஆனால் அட் த சேம் டைம் நான் பார்க்கும்போதெல்லாம் என் வெறியை அடையவே முடியல. எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு பார்க்குறான். ஸோ ஜேகேக்கு அப்படியே அந்த சுடு தண்ணியில் இருக்கா அவனுக்கு அப்படியே கழுத்துலேருந்து வேர்வை அப்படியே ஊற்றுது அது தண்ணிக்குள்ளேயே. இவன் வேற நான் சும்மாவே ரொம்ப ஒரு மாதிரி சூடாக தெரிகிறான்னு எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இருக்கான்.
இவனை பார்க்க பார்க்க கீழே இருக்கவும் சொல்ல பேச்சே கேட்க மாட்றானே. குட் மார்னிங் தான் எழுந்து நிற்கிறான்னு பார்த்தா இப்போ தண்ணிக்குள்ளேயுமா அப்படின்னு அவனுக்கு கீழே பார்க்குறான். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஜேகேயும் கொஞ்ச நேரம் சைடு எழுந்துடுறான். அப்போ ஜேகே அந்த மூலையில், தயாங் இந்த மூலையில் அப்படின்னு 2 பேரும் அப்படியே கால் நீட்டி உட்காந்துட்டு அந்த தண்ணியை ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே தெளிச்சிட்டு நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ விளாடவும் தயாங் அப்படியே ஜேகே மேலே அப்படியே தண்ணி தெளிக்கிறான். அந்த தண்ணி ஜேகேவோட கண்ணு மேலே போய் பட்டுருது. அப்போ ஜேகே அப்படியே கண்ணை கசக்கிட்டு இருக்கான். ஜேகே, கண்ணில் தண்ணி பட்டா கண்ணை கசக்கக்கூடாது. இங்க வா, கண்ணை கசக்காத. டேய், அது இன்ஃபெக்ட் ஆகி ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருண்டா ஐஸில். இங்க வா அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டு அப்படியே கண்ணை ஊதி விட்டுட்டு இருக்கான். அப்போ ஊதி விடும்போது ஜேகேவோட அந்த சூடான மூச்சு காற்று அப்படியே தயாங் மேலே வருது. அப்போ தயாங் சும்மாவே ஜேகேனாலே விட மாட்டான். அவனுக்கு என்னென்னமோ பண்ணிடுவான் கிடைக்கிற கொஞ்சம் டைமில் கூட. இப்போயும் அந்த மாதிரி தான். டேய் தயாங், எல்லாத்தையும் மூடிட்டு அவனை குளிச்சுட்டு நிம்மதியாக போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட விடு. என்ன போயிட்டு அவனையே நொட்டிட்டு இருக்காம. ஐயோ குழந்தைய, காலையில் வேற, அதுக்கு முன்னாடி வேற, அண்ட் இப்போ வேற, பாவம் குழந்தை தாங்காது அப்படின்னு எவ்வளவோ பேசுகிறான். ஆனால் அவனோட இன்னர் பாவ் அகெயின் வேணும்னு அவனுக்கு கேட்குது. அப்போது ஜேகேயை பிடிச்சி அப்படியே அவனோட மடி மேலே உட்கார வச்சுக்கிறான். லைக் 2 காலையும் 2 சைடும் போட்டு அந்த பாத் டப்குள்ளேயே. அப்போ ஜேகே ஒரு மாதிரி ஷாக்டாக பார்க்குறான். ஜேகேவோட நெஞ்சு மேலே அப்படியே தயாங் கை வச்சு பார்க்கும்போது அவனுக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ரைஸ் ஆகியிருக்கு. ஷாக் ஆகிட்டான் ஜேகே டக்குன்னு இப்படி பண்ணவும். என்ன பேபி, டக்குன்னு ஷாக் ஆகிட்டா? என்ன தயாங், என்ன? நான் டக்குன்னு ஷாக் ஆகிட்டேன். இப்படி பிடிச்சி இருக்கவும் பாரு, தண்ணியெல்லாம் அப்படியே கீழே கொட்டிருச்சு. இப்போ தான் நம்ம இதை ட்ரைன் பண்ணிவிட்டு நியூ வாட்டர் பாத்டப்பில் ஆட் பண்ணிடுவோம்ல அப்படின்னு மறுபடியும் ஆட் பண்ணுறான். பக்கத்தில் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போடுறான். அதில் 2 பெட்டல்ஸ் எடுத்து தயாங் அவனோட வாயில் வச்சுட்டே அப்படியே ஜேகே பக்கத்தில் போயிட்டு, தயாங் என்ன பண்ணுற? இப்போ தானே முடிஞ்சது, ஆனால் எனக்கு எப்பயோ முடிச்ச மாதிரி இருக்கே, இப்போ அகைன் முடிக்கணும் போல இருக்கே அப்படின்னு அந்த பெட்டல்ஸ் அப்படியே ஜேகேக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறான். ஸோ இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே கீழே இருந்து தயாங் ஜேகேவை அப்படியே பண்ணுறான். ஸோ ஜேகேக்கெலாம் முடியல. அப்படியே தயாங் வேறு லெவலில் மடியில் உட்கார வச்சு தரமான செய்கை செஞ்சிட்ருக்கான். தயாங், இந்த தண்ணிக்குள்ளேயோ உன்னோட வேகம் அடங்கவே அடங்காதா? எனக்குமே உன் மேலே உள்ள அந்த வேகம் தண்ணிக்குள்ளேயா இருந்தாலும் நெருப்பில் இருந்தாலும், ஏன் அந்த காற்றோட காற்றை கரைஞ்சி போனாலும் உன் மேலே உள்ள அந்த மோகம் மட்டும் என்னைக்குமே எனக்கு தீரவே தீராதுடா. ஜேகே, ஐ லவ் யூ தயாங். நானும் லவ் யூ தயாங். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு தோணுது. புரியல என்ன தயாங்? எப்பயுமே இதையே பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. காதல்னா அதில் நிறைய, லவ்னா அதில் நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். லைக் ஹாப்பி மொமெண்ட்ஸ், சேட் மொமெண்ட்ஸ், அப்படி இப்படின்னு நிறைய மொமெண்ட்ஸ் லவ்வில் இருக்கும். இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு பண்ணிகிட்டே தான் கேட்குறான். ஜேகேவும் அப்படியே அவனோட உடம்ப எடுத்துகிட்டு போய் தயாங்கோட உடம்போட நல்லா ஒட்டி அவனும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கான். பண்ண சொல்ல வர? அப்போ நம்மளோட லவ் இப்படி இல்லைன்னு சொல்ல வரியா? ஜேகே, எதாக இருந்தாலும் ஃபுல்லாக சொல்லு, என்ன மேட்ரா இருந்தாலும் ஃபுல்லாக சொல்லு அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ ஜேகேவும் எனக்கு ஏதோ நம்ம காதலை விட காமம் அதிகமாக இருக்குன்னு தான் தோணுது ஜேகே. அதை நீ அப்படியே தயாங்கிட்ட சொல்லிடு ஜேகே, மறைக்காத. டேய், என்ன யோசிச்சுட்ருங்க, எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு இருக்க நல்லா பண்ணுறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி வலிக்குது. பிகாஸ் அவனோட மைண்ட் இப்போ இங்கே இல்லைல்ல, வேறு எதை பற்றி யோசிச்சுட்ருக்கான், திங்க் பண்ணிட்டு. அப்போது ஜேகே உன்கிட்ட தான் கேட்குறேன், என்ன யோசிச்சுட்ருக்கா? எதா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த விஷயமா இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்லிடு. எதையும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட. எதாக இருந்தாலுமே
அப்படின்னு ஜேகேவை பண்ணிகிட்டே அப்படியே கேட்குறான். அப்போ ஜேகேவும் அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். தயம், இது இது எனக்கு தோணுது. நம்மளோட காதலை விட காமம் தான் அதிகமாக இருக்குது. நீ என் மேலே காதல் வச்சுருக்கதை விட என் உடம்பு மேலே உள்ள இந்த காமம் தான் எனக்கு அதிகமாக தெரியுது. தயம், சாரி, நான் அப்படி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதா அப்படின்னு சொல்லவும், ஸோ தயம் அதை பெருசாக எடுத்துக்காம, டேய் ஏன்னா விளாண்டுட்றியா பேபி, நான் விளாடுறியா? தயம் ப்ளீஸ், நான் விளையாடலை, உண்மைதான் சொல்கிறேன். நம்மளோட காதலை விட காமம் அதிகமாக இருக்கும்னு தோணுது. ஜேகே, ஏன்னா சொல்ல வர இப்போ? ஆமாம் தயம், எப்பயுமே ஏன் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது, மூவி முடிஞ்சதுக்கப்புறமும் அப்பையும் ஒரு தடவை, அப்புறம் காலையில் குளிக்க போகிறேன் அப்பையும் ஒரு தடவை, அப்புறம் எங்கள் குளிக்க உட்காந்துருக்கோம் அப்பையும் அப்படிங்கவும், தயாங்க இந்த தடவை புரியுது அவன் எதை மீன் பண்ணுறான்னு. அப்போ அவனே ஜேகேவை அப்படி நகட்டி வச்சிடுறான். என்ன ஜேகே சொல்ல வர? எனக்கு தெரியல தயம், எனக்கு ஏதோ நம்ம காதலுங்கிற பேரில் காமத்தை தான் அதிகமாக காட்டிகிட்டு இருக்கோமோன்னு தோணுது. ஓ, நான் உன்னை லவ் பண்ணல, சும்மா இப்படி வந்து உன்னை போடுறதுக்காக தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியல தயம். அவள் தயாவுக்கு இதை கேட்டதுமே ஷாக் ஆகிடுது. லவ் பண்ணுற பையனுக்கே என் மேலே நம்பிக்கை இல்லையா? ஃபஸ்ட் டைமாக ஒரு மாதிரி உடஞ்சி போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஜேகே. என்னால் எதுவுமே இப்போ சொல்லவே முடியல. அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறேன். டேய், அப்போது அவன் கூட ஒன்றா இருக்கும் போதெல்லாம் என் மைண்டில் நம்ம அவங்க கூட சந்தோஷமாக இருக்கும்னு தோணதை விட, என் அப்படி இழுத்து போட்டு பண்ணிகிட்டே இருக்கானே, நம்ம மேலே காதலை விட எனக்கு காமம் தான் அதிகம் அப்படின்னு தான் நினச்சிருக்கியா? சொல்லு ஜெகே. ஆமாம், இப்போ நான் அப்படி தான் நினச்சேன். ஓ, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு? சத்தியமாக எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜேகே. உன்னோட இந்த வாயிலிருந்து எனக்கு இந்த வேர்ட்ஸ் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக இருக்கு. எனக்கு தெரியல தயம், அது ஜேகே நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறியா? இல்லை தயம், நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். கொஞ்ச நாள் தனித்தனியாக இருக்கலாம், அப்போ தெரிஞ்சிடும்ல இது காதலா காமமானு. என்னால் விட்டு இருக்க முடியல ஜேகே. அப்போ நான் இது காமம் தான் எப்படின்னு சொல்கிறேன்? ஏன் காதலில் கூட தான் ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்களால இருக்க முடியாது, இது காமன் தான் எப்படி சொல்கிற? என்கிட்ட கத்தாத தயம், நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அவனோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிடுறான். தயாவுக்குலாம் அப்படி ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆயிடுது. ஜேகே கிட்ட இருந்து இந்த வேர்ட்ஸ் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். அவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது அவனுக்கு. அப்போ எவ்வளோ நாள் நான் காதலில் நினச்சி கொடுத்ததெல்லாம் அவன் காமமாக பார்த்தானா? ஏன் தயம் உனக்கு வலிக்குது? இப்போ கூட நீ அவனை பற்றி தானே யோசிச்சுட்டு இருந்த, ஆனால் உனக்கு ஏன் அப்படி வலிக்குது அப்படின்னு அவன் மண்டே பிச்சுட்டு இருக்கான். ஒரு 1 வீக் போகுது, தயாங்கால முடியல, ரொம்ப ஜேகேவை மிஸ் பண்ணிட்டு இருக்கான். தொட்டாலே அது காமம். இப்போல்லாம் காதலுங்கிற பேரில் எத்தனை பேர் கூடயோ என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச பையன், என்னையே பிடிச்ச பையன், அவன் கூட 2 பேரும் இப்படி பண்ணும்போது அவனே இந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது உனக்கு ஏன்டா தான் வலிக்குது அப்படின்னு இருக்கான். ஸோ அவனால் அதை தாங்கவே முடியல. ஒரு 1 மந்த் அப்படியே அவனோட பைக் எடுத்துகிட்டு ட்ரிப் கிளம்பிடுறான். இப்போ இந்த சைட் ஜேகே தயம் யாரோ வேற பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சிருப்பானோ இல்லையே, நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் எல்லாம் பண்ணலையே, அப்புறம் எப்படி? எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நான் தயவங்க ஹர்ட் பண்ணிட்டேனா? இல்லை வேற எதுவும் பண்ணிட்டேனா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தயவங்க, பேசாமல் அவன்கிட்டே போயிடலாமா அப்படின்னு அந்த 1 வீக் தான். அதுக்கு மேலே அவனால் முடியல. இந்த சைடு தயாங்கும் அப்படியே லடாக்கு ட்ரிப் கிளம்பிடுறான். ஸோ போயிட்டு அப்படியே அங்கே இருந்துட்டு இருக்கான். அப்போ அவனும் கரெக்டாக ஃப்ளைட் ஏறி இந்தியா வந்து அவனோட பைக்கையும் அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு அப்படியே அவனோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ இந்த சைட் ஜேகே
கரெக்டாக தயங் கூட வீட்டுக்குள்ளே வர்றான். பார்த்தா தயங் இல்லை. சார் 2 பேரும் தானே ஹவுஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ 2 பேர்கிட்டயுமே கீ இருக்கும்ல. அப்போ அந்த கீ போட்டு அப்படி ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தா அவனை யாரையுமே காணோம். லைக் அவனோட வார்ட்ரோப்பில் கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ பக்கத்துலேயே ஒரு மெமரி கார்டு, அதில் ஒரு நோட்ஸ் எழுதியிருக்கான். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, ரொம்ப. நீ திரும்பி வருவியான்லாம் தெரியாது, ஆனால் நீ திரும்பி வருவ. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போனதை நீ கேட்ப அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் லடாக்கு ட்ரிப் கிளம்பிட்டேன். என்கிட்ட ஃபோனோ எதுவுமே இல்லை. இதோ பார்க்குறேன்ல பக்கத்தில் என்னோடய ஃபோன், அதை தான் வச்சுருக்கேன். எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகல, கொஞ்சம் மணி தவிர அப்படின்னு அந்த ஸ்டிக்கி நோட்டில் எழுதி வச்சுருக்கான். என்ன ரெக்கார்ட் பண்ணியிருப்பான், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அவனை. 1 மந்த்தா நான் அவனை எப்படி காண்டாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப அழுதுட்டே அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணுறான். ஜேகே, இது டே 1. நீ இல்லாமல் நைட் நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப அசதியாக இருக்கு, நான் அலுப்பில் உளருவேடா. அவன் என்ன பண்ணுவேன் தெரியுமா, உன் காலு கீழே நல்லா ஒரு மாதிரியான சூடான தண்ணி வச்சு ஒத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோ, கிளாத்ஸ் வச்சு, நீ கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவ. பிகாஸ் நீ நின்றுட்டே இருக்கல்ல, அதனால தான். அப்புறம் இடுப்பு வலிக்குதும்ப, உனக்காகவே நைட்டெல்லாம் என்னோட பில்லோவை எடுத்துகிட்டு உன்னோட இடுப்புக்கு சைடில் என்னோட பில்லோவை வச்சிட வேண்டாம், அப்போ தான் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறான். அவன் எவ்வளோ கேர் பண்ணியிருப்பான்னு. ஜேகே, இது டே 2. ஒரு நாள் நீ பக்கத்தில் இருந்தாலே குளிக்காமல் இருக்க மாட்டேன். என்னையோட 2 நாள்ரா. அங்கே போனாலே நீ என்னை ஹர்ட் பண்ண அதுதான் ஞாபகம் வருது. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா ஜேகே. என்னோட நீ இருந்திருந்தா உனக்கு பிடிச்ச பாஸ்தா செஞ்சு கொடுத்துருப்ப. நீ சாப்பிட்டியான்னு கூட தெரியல, சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். எதுக்குடா என்னோட கண்ணில் கூட 2 நாள் பண்ணுன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு டே 2ஓடது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். டே 3. ஜேகே, உன்னை பார்த்தேன் காஃபி ஷாப்பில். வெளியிலேருந்து வரும்போது நீ உள்ள தனியாக உட்காந்து உனக்கு பிடிச்ச பீர் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்த. ஆனால் அப்போ கூட ஓடி வந்து ஏன் அப்படி தனியாக குடிக்கிற அப்படின்னு சொல்லி ஹேங் ஓவருக்கு சூப்லாம் செஞ்சு வைக்கணும் போல இருந்துச்சு. ஆனால் நீ தான் சொல்லிட்டியே 1 வீக் என்னை பார்க்க வராத, நானும் உன்னை பார்க்க வர மாட்டேன், இது காதலா காமமான்னு கன்ஃபார்ம் பண்ணுன்னு. அதனால தான்டா நான் வரவே இல்லை அப்படின்னு அப்படியே அழுகுறான். ஜேகே, இதோட டே 7. ஒவ்வொரு நாள் நான் செத்துட்டேன்டா. ஒவ்வொரு நாளையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஆனாலும் நான் செத்துட்ருக்கேன்டா ஜேகே. எப்படிடா நான் விட்டு போக மனசு வந்துச்சு. முல்லடா ஜேகே, எனக்கு ஒரு மாதிரி வலிக்குதுடா ஜேகே. டே, என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுடா. நான் கிளம்பி இந்தியா போகிறேன்டா. லடாக் சைடு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர்றேன். 1 மந்த் நீ கேட்பியான்னு கூட தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கல. ஆனாலும் நீ திரும்பி வருவேங்கிற நம்பிக்கையில் வைக்கிற. நீ மறுபடியும் வரமாட்டியான்னு எனக்கு தெரியல. நீ வந்தன்னா இந்த உலகத்தில் சந்தோஷமான பர்சன் நானாக மட்டும்தான் இருப்பேன். வரலன்னா அவ்வளோதான்டா. நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் நீ தான் என்னோட லாஸ்ட் அப்படின்னு அதை முடிச்சுட்டு அவனும் கிளம்பி போயிருப்பான். ஸோ அந்த வாய்ஸ் ரெக்கார்டரும் அப்படியே எண்ட் ஆயிடுச்சு. ஜேகே அந்த இடத்துல உட்காந்து அப்படியே கதறி அழுதுட்டு இருக்கான். 1 மந்த் நான் எப்படி தயோம், 1 மந்த் நீ இல்லாமல் நான் எப்படி தயோம், நான் தான் முட்டா, சீக்கிரமாகவே வந்திருக்கணும் தயோம். நீ இன்னைக்கு தான் கிளம்பி போயிருக்க, அதனால அவனை மிஸ் பண்ணிட்டு தயோம், ஐம் ஸோ சாரி தயோம் அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்து அழுகுறான். இப்போ அவனால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. சேட் எண்டிங்லாம் இல்லை, இருங்க இன்னும் ஸ்டோரி இருக்குது. அப்போது ஆஃப்டர் 1 மந்த் அந்த வீட்டிலே தான் தயங்கோட மெமரிஸோடையும் அவனோட வருகையான அந்த டேட், அவன் வர்ற அந்த டேட்டை ஒவ்வொரு நாளையும் அப்படியே கவுண்ட் பண்ணிட்டும் இருக்கான். ஸோ தயாங் சொன்ன அந்த 1 மந்த் இன்னைக்கு தான் கரெக்டாக முடியுது. வீடே அப்படியே வேறு மாதிரி இருக்கு. அப்போது ஜேகே வீட்டில் இல்லாத மாதிரி காட்டிக்கணும்னு அப்படியே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவன் எப்படி வீட்டை விட்டுட்டு போயிருப்பானோ அதே மாதிரி வச்சுருக்கான். அப்போ தயாங் அப்படியே ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவனோட லக்கேஜ் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வர்றான். லைக் நல்லா தாடிலாம் வளர்த்துட்டு, நீ வரவே இல்லைடா ஜேகே,
வீட்டுக்குள்ளே வந்தாலே உன் ஞாபகம் தான். ஏன் உன்னோட வாசனை எனக்கு இப்போ வர வருது. ஏதோ நீ என் பக்கத்தில் இருக்க மாதிரி வாசனையாக இருக்குடா. உன் வாசனை மாதிரி யாரோடதும் வராது அப்படின்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறான். இப்போ டக்குன்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜேகே அப்படியே அந்த பாப்பர்ஸ் எல்லாம் வெடிச்சிட்டு ஓடி போயிட்டு அப்படியே ஏறி தயாங்க கட்டி பிடிச்சி அவன் மூஞ்சி ஃபுல்லாக அவ்வளோ முத்து கொடுக்குறான். எதுக்கு போனேன்? நான் வருவேன்னு தெரியும்ல, எதுக்காக போனேன்? ஒரு வாரம் முடிஞ்சு 1.5 மணி நேரம் ஆச்சுடா. நீ வரமாட்டியோன்னு நினச்சேன், அதான் போனேன். நீ வந்துட்ட, நான் போவேன். நீ எப்படி முடிவு பண்ணலாம்? நான் அப்படிலாம் போக மாட்டேதாயோ, நான் அப்படிலாம் போகவே மாட்டேன். நீ எதுக்கு போன? சரி சாரி, எங்க வா, நானே உனக்கு ஒன்று கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. அன்றைக்கே பாத் டேபிள் உட்காரும் போது சொன்னேன்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னு, அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம், நீ வா. இல்லை, இதை இப்போ சொன்னாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தயாங் நல்லா ஜேகேவை கட்டி பிடிச்சிக்கிறான். ஜேகே இன்னும் தயாங்கோட இடுப்பு மேலே தான் இருக்கான். சொல்லு, என்ன சொல்லணும்? என்னை கட்டி பிடிக்கிறதுலேருந்து எடுக்காமல் அப்படியே சொல்லு. அதுவா, காதலும் காமமும் ஒன்று தாண்டா. அது எப்படி ஒன்றாகும்? அது உண்மையாக காதல் பண்ணுறவங்களுக்கு. அதான் எப்படி? விளக்கம் கொடுக்கட்டா? காதல்னா என்ன? ஒருத்தவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிறது, அந்த அடுத்தவங்களோட சந்தோஷத்தை முக்கியமாக நினைக்கிறது. சிம்பிளாக ஒரு வரல அப்படி. அந்த காதலை நம்ம எது வழியாக காட்டுவோம்? கிஃப்ட்டு, அப்புறம் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த காதலை நம்ம வெளிப்படுத்துவோம். சரி, அது அவுட்டர் ஹாப்பினஸ். அப்போ இன்னர் ஹாப்பினஸ்க்கு அது காமம். காதலையே நம்ம காமம் வழியாக தான் காட்டுறோம். இப்போ சொல்லு, காதலும் காமமும் உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு ஒன்று தானே? இப்போ ஜேகே மரமண்டிக்கு இப்போ தான் புரியுது. அவனும் நல்லா யோசிச்சுட்டு அப்படியே தயங்க நல்லா முத்தம் கொடுத்துட்டே இப்போ அவன் அப்படியே தயங்க இழுத்துட்டு போயிட்டு தயங்க படுக்க வச்சு அவன் எல்லாமே பண்ணுறான். லைக் அவனே பண்ணிட்டு இருக்கான். அப்போ தயாங்கும் என்ன இந்த மரமண்டிக்கு புரிஞ்சதா என்ன? நல்லாவே புரிஞ்சிச்சு. என்னோட இந்த காதலையும் உனக்கு காமம் வழியை எப்படி காட்டுறேன்னு பாரு அப்படின்னு ஜேகே இப்போ அப்படியே பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, அடுத்து 2 பேருக்கிட்டே சலாவா வேணும். அவங்க பாட்டில் ரொம்ப ஹாப்பியாக ஸோ ஊடல் கூடல்னு ரெண்டத்தோடய சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேடா, இந்த ஒன் சாட்டை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. அண்ட் ஒரு கமெண்ட் பார்த்தேன்டா, அக்கா நீங்கள் ஒவ்வொரு வேர்ட்ஸை முடிக்கும் போது அந்த சவுண்ட் இருக்குல்ல, அதுதான்க்கா ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு. டு பி ஃப்ராங்க், எனக்கு அது பிடிக்கவே இல்லைடா. ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி, என்னடா பேசும்போது ஏன் அப்படி வந்துடுதுன்னு என்ன நானே கேட்டுட்ருக்கேன். ஐயோ மாற்றி தொலை, இதை மாற்றி தொலைன்னு. ஆனால் எனக்கு அது வரவே மாட்டுதுடா. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறீங்க, ஆனால் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. சரி விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம். ஓகே ட்ராகீஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு. கோச்சிக்காதீங்க, எந்த அளவு முடியுதோ அந்த அளவு நான் ஒரு ஹார்ட் சிம்பிளாச்சும் கொடுத்துட்றேன் கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும். பிகாஸ் கிடைக்கிற டைம்லலாம் நான் அதை உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன்னா. ஸோ தட்ஸ் வை. ஓகே, எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.